எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபில்ம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து மோர் பிஹைண்ட் தி சீன்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபில்ம் மேக்கிங்கில். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி ஆக்டிங்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அதில் வந்து ஆக்டிங்லேயும் எனக்கு ரொம்ப ஒரு பேஷனாக வந்துச்சு. எனக்கு வந்து ஃபிலிம் ஃபேமிலி ஒன்றுமே இல்லை. ஸோ நான் பண்ணது என்னோடய கான்டாக்ட்ஸ் மூலமாக தான். கௌதம் சார் ஆடிஷன் விடிவிக்கு ஆடிஷன் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நடுநிசி நாயகரில் ஒரு சின்ன ரோல் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து இந்த படம் பண்ணப்போ இந்த கேரக்டருக்கு வந்து ஆக்டர் இல்லை. ஸோ அந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்து என்னை கூப்பிட்டு அஜித் சார் மீட் பண்ணி அஜித் சாரும் வெங்கட் சாரும் அப்ரூவ் பண்ணி என்னை இந்த படத்தில் காஸ்ட் பண்ணாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த டீமே ஒரு ஜாலியான டீம் தான். அவங்க வந்து ஈகோன்னு ஒன்றுமே இல்லை. இந்த நீ வந்து ஒரு நியூ கமர், நீ செப்பரேட்டாக இரு, நம்ம எல்லாம் ஒரு கேங், அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அப்படியே கொண்டு வந்தாங்க உள்ள. ஸோ ஐ வுட் பி லக்கி இஃப் வெங்கட் சார் காஸ்ட் மீ இன் ஹிஸ் ஃபில்ம் அகேன் அண்ட் ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ். அஜித் சார் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் சார். வந்து ஐ ஹேவ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். முன்னாடி ஒன்லி நியூ ஆஸ் அன் ஆக்டர், ஆனால் ஹீ மேட் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் ஆஸ் அ நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒன்றுமே ஆட்டிடியூடில் செட்டுக்கு வரும்போதே ஹாய் எல்லாருக்கும் அப்படி சொல்லுவாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ, வீட்டில் எப்படி இருக்காங்க. அப்புறம் வந்து நான் இருக்கும்போது 2 வாட்டி பிரியாணி சமைச்சாங்க. எங்கள் செட்டுக்கு மட்டும் இல்லை, அப்போ வந்து வேலாயுதம் செட்டும் ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த யூனிட்டுக்கும் எங்கள் யூனிட்டுக்கும் ஒரு 2 பெரிய அண்டாவில் வந்து பிரியாணி சமைச்சாங்க. ஸோ இது வெரி நைஸ் ஜென்டில்மேன் அண்ட் வெரி ஹம்பிள் பர்சன். இந்த படத்தில் வந்து என் கேரக்டர் வந்து கணேஷ், சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ். ஸோ தாராவியில் இருக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர். ஸோ நான் மஹாத், பிரேம்ஜி, வைபவ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவோம். அது நீங்கள் படத்தினா பார்த்து தான் நீங்கள். ஃபியூச்சர் கோல்ஸ், want to make different films. எல்லாரும் வந்து ஒரு there's a path for everyone. I don't know what my path is, so let's see how it goes. ட்ரிஷா வந்து மீட் பண்ணேன். ஆனால் எனக்கு அவ்வளோ சீன் இல்லை ட்ரிஷா கூட. ஒரு சீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஸ்போக் டு வெரி நைஸ் லேடி, வெரி பொலைட். மெமரபிள் மூமெண்ட் ஆன் த ஸ்பாட். இந்த கேங்கில் வந்து எவ்ரிடே ஒரு மெமரபிள் மூமெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ ஞாபகம், பட் அந்த மச்சி ஓப்பன் த பாட்டில் சாங், அப்புறம் அது வந்து நம்ம அந்த டிசம்பர் எண்டெலாம் ஷூட் பண்ணோம். ஸோ கரெக்டாக அந்த சாங் முடிச்சுட்டு அன்றைக்கி நியூ இயர்ஸ் ஈவ். ஸோ எல்லோரும் அஜித் சார் வீட்டுக்கு போய் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. Keep making short films. இப்போ வந்து our generation is such that we can experiment with films. இந்த முன்னாடியெல்லாம் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணது எடிட்டிங் மிஷின்லாம் இல்லை. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சி. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் embrace it and make yourself a better filmmaker or actor. I want to be an actor director, Farhan Akhtar madri. So in future la or 5 years kaliche maybe if I have enough experience direct. Ippodike I've directed short films and the monologue neenga paatha monologue vandu na da direct panna. So actually it's a part of a bigger short film. So it's a part of a bigger short film. So ipola ana maybe future la one day direct something. Connect to iconstatus.com.